Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம ஒரே இடத்துல ஒரே சீட்டிங் ஒரே பொசிஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. போனுக்கு நடுவில் மஜ்ஜைக்கு இருக்கக்கூடிய மசிலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி முதல் ரிலீஸ் பண்ணணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்படி சுற்றுவோம், திடீர் இப்படி பண்ணுவோம், இல்லாட்டா அப்படி பண்ணுவோம், கழுத்தை இப்படி பண்ணுவோம். அது பெயின்னால் நினச்சிட்டு இருக்கும். இந்த பேண்ட் பேக்கெட்டில் பர்ஸ் வச்சுட்டு உட்காடுறது, சேர் வந்து இன்பேலன்ஸில் உட்காந்துருக்கிறது, நம்ம அமுக்கி உட்காந்து வெயிட் அப்படி போட்டு அதுலேயே உட்காடுறது, எங்கெங்கெல்லாம் உடல் உறுப்புகள் இருக்கிறதோ அத்தனைக்குமே ஒரு லூப்ரிகன்ட் சுரக்கணும். அந்த லூப்ரிகன்ட்டுக்கு ஒரு டேப்பிங் இருக்கணும். அப்போ தான் அது ஸ்டிமுலேட் ஆகும். காலையில் ஈவினிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா காஃபிக்கு முன்னாடியோ இல்லை ஃப்ரீயாக இருக்கும் போதோ நம்ம ஒரு நாக்கில் போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிடலாம். குட்டி எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ் வீட்லேயே அழகாக செஞ்சோம்னாலே போதும். மேஜராக ஆப்ரேஷன், மேஜர் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். இவ்வளோ ஒரு சூப்பரான சிம்பிளான இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம். மேஜரான ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம விடுவிச்சுக்கலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட, எல்லாருக்கும் தேவையானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. L4 L5 இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் காமனாக இருக்குது. ஏன் அப்படின்னா உட்காந்துட்டே வேலை செய்கிற விஷயம். 90% வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் உட்காந்துட்டு இருக்கிற வேலை தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டே மொபைல் பார்க்குற வேலை, இல்லைன்னா உட்காந்துக்கிட்டே சிஸ்டம் பார்க்குற வேலை. இதை தான் அடிக்கடி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம ஒரே இடத்துல ஒரே சீட்டிங் ஒரே பொசிஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம கால்சியத்துக்கும் நம்மளோட மஜ்ஜைக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஃப்ரீக்வன்சி எப்போதுமே இருக்கும். அந்த ஏர் கம்ப்ரெஸிங் இல்லாமல், அது ஃப்ரீக்வன்சி இல்லாமல், அதுக்கு ஒரு கேப் விடாமல் ஒரு ஹீட் எனர்ஜி கண்டினியூவாக ஒரு கொடுத்துக்கிட்டு கேட்டிங்கன்னா அங்கே போன் டேமேஜ் இருக்கும், அதாவது டிஸ்க் பல்ஜி இருக்கும், நரம்பு சுருட்டல் இருக்கும், நரம்பு மாற்றுறது இருக்கும். இவ்வளோ பிரச்சனையுமே வரும்பொழுது தான் ஒருத்தவங்களால் நடக்க முடியல. சியாட்டிக்கா ப்ராப்ளம் வருது, L4 L5 ஜாயின்ஸ் ப்ராப்ளம் வருது, இங்கே ஆத்ரைட்டிஸ் வருது, நம்மளுடைய செர்விக்கல் ப்ராப்ளம் வருது, C2 ப்ராப்ளம் வருது, ஆக தலைவலி வருது. ஆக மொத்தத்திலேயே உடலே ஒரு வலியாக இருக்கிறது. பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசு. ஸோ அப்போது அதற்கான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அது கரெக்டான ஒரு ஸ்டிமுலேஷன் அண்ட் டேப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, வாக்கிங் மெத்தட். இதில் சிம்பிளாக இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம். நான் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை முதல் அந்த போனுக்கு நடுவில் மஜ்ஜைக்கு இருக்கக்கூடிய மசிலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை முதல் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு லூப்ரிகன்ட் ஒன்று, அந்த லூப்ரிகன்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரத்த ஓட்டத்தை கொடுக்கணும். அப்போது கன்ஜெக்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை ரிலீஸ் பண்ணி விடணும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா நெட்டை எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூளை எப்போ சொல்லுதோ அது நம்ம செய்வோம். அது வரைக்கும் பண்ண மாட்டோம். உன்னுடைய கைகளில் நரம்பு வந்து வீக்காக இருக்குது, உன்னுடைய வந்து நெட்டி எடுத்துரு மீன்ஸ் ரிலீஸ் பண்ணணும் மைண்ட் சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்படி சுற்றுவோம், திடீர் இப்படி பண்ணுவோம், இல்லாட்டா அப்படி பண்ணுவோம், கழுத்தை இப்படி பண்ணுவோம். அது பெயின்னால் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம மூளை எல்லாத்தையுமே அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம், தேவையான விஷயத்த அழகாக நமக்கு அது கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மொபைல் இப்படி படுத்துக்கிட்டே நைட்டு பார்த்துக்கிட்டே இப்படி தூங்குறது, செர்விக்கல், நம்ம வந்து போனோடைய கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா குறையிறது, நீர்த்தன்மை குறையிறது, உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தண்ணித்தன்மை குறையிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எங்கே போய் உட்காரமுடினா இடுப்பில் வந்து கம்ப்ரஸ் ஆகிறது ஒரே காரணம். ஸோ வாதம் பித்தம் கபம் அங்கே தான் மாறுபடுது. அங்கே தான் வாதம் வந்து உட்காந்துருக்கு, கேஸ்ட்ரிக் வந்து உள்ளே உட்காந்துருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரிக் தான் கம்ப்ரஸ் ஆகும், அது அப்புறம் ஹீட் ஆகும்பொழுது தான் அங்கே பல்ஜி ஆகும். அந்த ஒவ்வொரு எலும்புகளுக்கு நடுவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறது அழகாக பார்த்திங்கன்னா லூப்ரிகன்ட் அழகாக இப்படி வந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் சப்புன்னு ஒட்டிக்கும், இல்லைனா டிஸ்லோகேட் ஆகும், இல்லைனா அப்படியே மாறுபட்டு ட்விஸ்ட் ஆகும். ஸோ அப்போ தான் டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் டேர் ஆகிடுச்சு, இல்லைனா மஜ்ஜை டேர் ஆகிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த லெவலுக்கு வரைக்கும் நம்ம போவோம். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம அழகாக டேப்பிங், கையில் ஒரு டேப்பிங், வாக்கிங் ஸ்டைல். நான் டேப்பிங் ஸ்டைல் பண்ணி காட்டுறேன், வாக்கிங் ஸ்டைல் தனியாக நான் எடுத்து காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதை பண்ணாலே போதும். அலைன்மெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளோட பைக்கு, நம்மளுடைய சைக்கிள் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கோட்டம் எடுக்கிறோம் அப்படிம்பாங்க. சைக்கிளை பொறுத்த வரைக்கும், பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காரை பொறுத்த வரைக்கும் வீல் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ எப்படி வீல் அப்படி முக்கியமோ 2 கை 2 கால், இதை கரெக்டாக அந்த வீசி நடக்கிறது மூலமும் அதை கரெக்டான பொசிஷனில் வைக்கும் பொழுதும் ஆங்கிள் மாறும். நம்ம என்ன பண்ணுவோம், இடுப்பு வலிக்கு பயந்துக்கிட்டு, முட்டை வலிக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், அதை அந்த வலிக்காக தாங்கி நடக்க அந்த ஹிப்பு நேராக இப்படி இருக்கும் கரெக்டாக. இதை வந்து என்ன இப்படி மாறும், இல்லைன்னா இப்படி அட்ஜஸ்ட் ஆகும். இந்த பேண்ட் பேக்கெட்டில் பர்ஸ் வச்சுட்டு உட்காடுறது. ஸோ அதேமாதிரி நம்ம சேர் வந்து இன்பேலன்ஸில் உட்காந்துருக்கிறது, நம்ம அமுக்கி உட்காந்து வெயிட் அப்படி போட்டு அதுலேயே உட்காடுறது, கீழே விழுந்த பைக்கை ஓட்டுறது, அதாவது ஹேண்ட்பார் பெண்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது அலைன்மெண்ட் தெரியும், அதுக்கப்புறம் நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்காக அப்படி மாறிடும். ஸோ டோட்டல் ஸ்பைன் அலைன்மெண்ட் மாறும், எஸ் பெண்ட் வரும்.
அப்போ வீக்காக இருக்கும்போது நான் எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்கேன், ஆனாலும் எஸ் பெண்ட் வருது, இது வந்து குனிஞ்ச மாதிரி இருக்குது, கூன் விழுது அப்படி கேட்டால் உங்களோட வீக்னஸ். ஸோ தேவையான போசாக்கு இல்லை. ஸோ அதனால் முக்கியம் இந்த டேப்பிங் மெத்தட், ஒரு சின்ன மருந்து ப்ளஸ் வாக்கிங், இந்த 3 அழகாக எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாலே அழகாக நம்ம 48 டேஸில் ஸ்ட்ரென்த் நடந்துடும் நம்மளுடைய கால்சியம் பற்றாக்குறை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாக்கிங் ஸ்டைலில் அலைன்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பதிவு. இப்போ டேப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஸ்பைன் சர்விக்கல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த கைக்கு பின்னாடி இறங்கியிருக்கும். இந்த சுண்டு வரலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரைக்கும் வரும். ஸோ அதில் நீங்கள் டேப் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சிட்டோ இல்லை படுக்க போகும்போது இப்போ சும்மா ஜஸ்ட் டேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பித்து அப்படியே கொஞ்சமாக இது வரைக்கும் கொண்டு வரணும். சும்மா லைட்டாக தட்டினா போதும். அதேமாரி நம்ம திருப்பி ரிவைஸ் மேலேருந்து கீழேருந்து மேலே இப்படி பண்ணலாம். ஸோ இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சுகர் பிபி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே கூட ஆரம்பிக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டு இந்த டேப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேஷன் டோட்டல் பாடியும் எங்கெங்கெல்லாம் உடல் உறுப்புகள் இருக்கிறதோ அத்தனைக்குமே ஒரு லூப்ரிகன்ட்ஸ் இருக்கணும். அந்த லூப்ரிகண்ட்டுக்கு ஒரு டேப்பிங் இருக்கணும். அப்போ தான் அது ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இப்படி தட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு லிவர் எல்லாத்துக்கும் சேர்த்து சூப்பர் சிறப்பு. அது அப்படியே இப்படி வச்சு சேர்த்து தட்டிங்கனாக்கா ஸ்பைன் அலைன்மெண்ட். இது சும்மா ஒரு 25 டைம்ஸ் 30 டைம்ஸ் இல்லைனா அதிகபட்சமாக 50 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம இந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸிங் நல்லா இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது டேப்பிங் மெத்தட். ஸோ அது மருந்தாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலா சத்து பற்பம், நீ சித்தா ஸ்டோரில் கேட்டு வாங்கலாம். சிலா சத்து பற்பம் அது என்ன பண்ணணும், காலையில் எம்டி ஸ்டமக்கில் சும்மா ஒரு சிட்டிகை நாக்கில் போட்டு தண்ணி குடிச்சிடலாம். ஒரே ஒரு சிட்டிகை போதும். அதேமாதிரி ஈவினிங் ஒரு சிட்டிகை. ஸோ காலையில் ஈவினிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா காஃபிக்கு முன்னாடியோ இல்லை ஃப்ரீயாக இருக்கும் போதோ நம்ம ஒரு நாக்கில் போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிடலாம். ஹாட் வாட்டர் குடித்தாலும் ஓகே, நார்மல் வாட்டரும் சரி. ஆக ஒரு சிட்டிகை போட்டிங்கன்னா போதும். ரொம்ப கசக்காது உங்களுக்கு பற்பம். ஸோ இது என்ன ஆகும், நம்ம உள்ளே போக கால்சியம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். உடம்புடைய வீக்னஸ் குறைஞ்சிரும், அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இதுமாரி ஒரு 48 டேஸ் எடுத்தால் போதுமான விஷயம், ஸ்ட்ரென்த் ஆகிடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கண்டினியூ பண்ணலாம். இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வந்து அழகாக கூல் பண்ணும். ஹை ஹீட்னு சொன்ன இல்லையா, ஹீட் தான் கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆச்சுன்னா அதில் வாதம் வந்து உட்காரும். அதுக்கப்புறம் முட்டு வலி வந்துடும், வாத நீர் உருவாக்கும், பல பிரச்சனைகள் உருவாக்கும். ஸோ அந்த சிலாசத்து பருப்பம் அவ்வளோ நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டமக், அதேமாதிரி ஈவினிங் டைமில் எப்போயாவது கேப்பில் இருக்கும்போது சும்மா ஜஸ்ட் நம்மளால் ஒரு சர்க்கரை எடுத்து வாயில் போட்டு பார்ப்போம்ல, அதுமாதிரி ஒரு பிஞ்ச் எடுத்து வாயில் போட்டுட்டு நீங்கள் நாக்கில் கொஞ்சம் நேரம் நல்ல சலையோடு மிக்ஸ் பண்ணி அப்புறம் தண்ணி குடிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வாக்கிங் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ இப்படி கால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி வச்சுக்கிட்டு இப்படி நடக்கணும். அதாவது நம்மளுடைய சுண்டு வரல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் ஸ்டெப்ஸ் அப்படின்னாக்கா நம்ம அப்படி இந்த டிகிரியில் மாற்றிக்கிட்டு அப்படி நடக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே கையில் இருக்கக்கூடிய ஸ்பைன் அப்படின்னா காலுக்கும் அதே மாதிரி ஸ்பைன் அங்கே தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கனாக்கா ரெண்டு விஷயம் இருக்குது, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரெண்டுலேயுமே இருக்கும். நம்ம இந்த ஸ்டைல் பண்ணாலே போதுமான விஷயந்தான், உங்களுக்கு அவ்வளோ அலைன்மெண்ட் வரும். ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா இது ஏன் அந்த சிம்பிள் எக்ஸசைஸ் இன்றைக்கி பல பேருக்கு உட்கார முடியல, ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியல, பல வாழ்க்கை அடித்தளமே மாறி போகுது டோட்டலாகவே. ஸோ அப்போது நமக்கு முக்கியமானது என்ன, போனை ஸ்ட்ராங் பண்ணணும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை நரம்புகள் எல்லாமே முக்கியம்தான், பட் போன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதில் தான் எல்லாமே சுற்றிட்டுருக்கு. ஒரு கொடி படருது அப்படின்னாக்கா அது அந்த கொடியோட அந்த ஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்லலாம் பிடிச்சாலும் புளியங்கொம்பாக பார்த்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புளியங்கொம்பு அப்படின்னு சொல்கிறதே நம்ம போன் தான். கொடி படற மாதிரி நம்மளோட நரம்புகள் தசைகள் அதெல்லாம் அதில் தான் பில்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போது அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ அந்த சுவர் ரொம்ப சூப்பராக இருக்கணும், சொத்தை இருக்கக்கூடாது, பூச்சி இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த டென்சிட்டி கம்மியாகவே இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு கிராக் ஆகிறது, ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகிறது, உங்களுக்கு பூஞ்சான் மாரி அதில் உள்ள வைரஸ் உட்கார்றது, அங்கே வாத நீர் உட்கார்றது, இவ்வளோதும் உள்ளது இருக்குது. ஸோ இந்த 3மே செஞ்சாலே போதுமான விஷயம். குட்டி எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ் வீட்லேயே அழகாக செஞ்சோம்னாலே போதும். மேஜராக ஆப்ரேஷன், மேஜர் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். பார்த்திங்கன்னா காலில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு இப்படி போகிறதுனால அவங்களுடைய வாக்கிங் ஸ்டைல் இப்படி போயிடும். சரிங்களா, இப்படி இருக்க வேண்டிய கால் இப்படி ஒன்று அட்ஜஸ்ட் ஆகிருக்கணும், இல்லைனா இது அட்ஜஸ்ட் ஆகிருக்கணும். இதுக்காக பேலன்ஸ் பண்ணி நடக்கும்போது டோட்டல் அலைன்மெண்ட் ஸ்பைனே மாறி போகும். ஸோ இது அடுத்தது சென்சிட்டிவ் சர்விக்கல் லாக் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், கீழே அலைன்மெண்ட் மாற போச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு நரம்பு பிடிச்சி இழுக்கும் போது சியாட்டிக்கா வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம நடக்கும்போது சுல்னு ஸ்டிக்கர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டைல் வாக்கிங் ஸ்டைல் ப்ளஸ் இந்த டேப்பிங் மெத்தட், அதுக்கப்புறம் சிலாசத்து பருப்பம், இது அப்படியே அழகாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா வலி முதல் குறையும், அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் ஆகும், அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ஓவராக அலைஞ்சிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து இதுக்காக போய் வருமா ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களாம் சூப்பராக தான் செய்வாங்க.
அடுத்த நாளே பார்த்திங்கன்னா இங்கேருந்து பெரிய லாங் டிரைவ் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அதே சீட் பொசிஷன், அதே ஒர்க் அவுட், அதே வெயிட் தூக்குறதுனா அப்போ இங்கே பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதுமாரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. இல்லை வருங்காலத்துக்கு நான் இப்போயே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். பிரச்சனை இருக்குது, L4 L5 பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. L4 L5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், இதை பண்ணலாமா? தாராளமாக இதுக்கு பிரச்சனை. இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறவங்க தான். ஸோ ஜஸ்ட் வாக்கிங் ஸ்டைல்னால் அலைன்மெண்ட் தான் மாத்திரமே ஒழிஞ்சு அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் வந்து அதை பண்ணும்போது ஓவர் பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து அலைன்மெண்ட் பண்ணும்போது நமக்கு பெயின் ரெடியூஸ் ஆகும், ஓவர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எனக்கு தாழ முடியாத பெயின் இருக்குது, இதை பண்ணினா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஆயில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது L4னா ஜென்ரல் ஆயில் தான். நம்ம ஆலிவ் ஆயில் ப்ளஸ் கரிஞ்சீரக எண்ணெய், ஆலிவ் ஆயில் 100 கிராம், கரிஞ்சீரக எண்ணெய் 100 கிராம், ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனில் சர்விக்கலில் போட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். உள்ள ஊடுருவி உங்களுக்கு அங்கே ஸ்ட்ரென்த் கொடுக்கும், பெயினை வந்து குறைக்கும், கம்ப்ரஸ் ஆகக்கூடிய அந்த மசில்ஸ், அதாவது ஃப்ரோஷன் ஆகிருக்கக்கூடிய அந்த மசில்ஸை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும், அங்கே ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். இவ்வளோ ஒரு சூப்பரான சிம்பிளான அந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம். மேஜரான ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம விடுவிச்சுக்கலாம். இந்த சியாட்டிக்கா ப்ளஸ் இந்த போன் பெயின்லாம் தயவுசெய்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இது வந்து படுக்கையிலே விட்டுரும். படுக்கையில் விட்டுச்சுனாக்கா கஷ்டம். ஸோ அதனால தான் வருமுன் காப்போம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணிக்கணும், இந்த லூப்ரிகன்ட் கொடுத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து பெரிய மேஜராக இருக்கிறதுக்கு வருமுன் காப்போங்கிற மாதிரி முன்னாடியே பெயின் இருக்குது, நரம்பு வலிக்குது அப்படின்னா நம்ம அசால்ட்டாக விட்டுறாமல் ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளையும் இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிசன்ஸ் எடுத்து நம்மளை பாதுகாத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதாரம். இந்த ஆதாரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நல்ல விஷயத்தையும் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.